Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நாம் எல்லா விதங்களிலும் நன்றி பலிகளை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். அவர் செய்த சகல உபகாரங்களை நாம் மறவாமல் நன்றி பலிகளை செலுத்தி நாம் தேவனை கனப்படுத்துவோம். இந்த ஆராதனை நாளிலும் நாம் குடும்பமாய், திருச்சபையாய், தேவ பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய், ஜீவனுள்ள தேவனை, நம்மை படைத்த தேவனை நாம் ஆராதிப்போம், ஜெபிப்போம், அவரை தொழுது கொள்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலேயும் உம்முடைய உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், உடைய பரிசுத்த நாமத்தை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு உம்மை தொழுது கொள்ள, உம்மை வணங்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திரே. உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் நாங்கள் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்முடைய ஆண்டவருடைய பாதத்தை பணிந்து கொள்ள, உம்மை துதிக்க ஆராதிக்க எல்லாருக்கும் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடும், குடும்பத்தோடும், திருச்சபையாரோடும், எல்லா மக்களோடும் இருந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சோதனை காலத்திலும் எங்களை ஆண்டவர் தப்புவித்து முதல் இரத்த கோட்டைக்குள், உடைய சட்டையில் நிழலில் மறைவுக்குள் எங்களை மறைத்துக் கொண்டதுக்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலையை முற்றிலும் பொறுப்பெடுத்து நடத்தும். முன்னின்று ஊழியம் செய்ய எங்களை உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். ஆவியானவரே, நீர் இந்த இடத்திலே வெளிப்பட, தேவனுடைய நாமம் மகிமைப்பட எங்களை பிரயோஜனப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த ஆராதனையிலே இணைந்து கொள்ளுகிற எல்லா மக்கள் மேலும் ஒரு துதியின் ஆவி, துதியின் அபிஷேகம், தேவனை உயர்த்துகிற அந்த இருதயம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்வதே எங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை. நீ செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து உடைய பாதம் பணிந்து நன்றி சொல்ல கிருபை தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் தாழ்மையை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடலாம். எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த பாடல் வேளையிலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தினார் அல்லவா? இந்த புதிய நாளிலும், இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி இந்த பாடலை உற்சாகத்தோடு, பரம எருசலேமை குறித்ததான இந்த பாடல் நாம் எல்லாரும் சந்தோஷத்தோடு, ஏக சிந்தையோடு, ஏக மனதோடு நாம் அந்த பாடலை பாடி தேவனுடைய வருகையிலே, பரலோகத்திலே நாம் எப்படி இருக்க போகிறோம், நாம் எப்படியெல்லாம் தேவனோடு கூட நாம் உலாவி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா,
இம்மட்டும் நம் பரலோகத்தை குறித்ததான அந்த பரம எருசலேமை குறித்ததான பாடலை நாம் கேட்டு பாடினோம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா? இருக்கிற இடங்களிலே உட்கார்ந்தபடியோ அல்லது முழங்கால் படியிட்டோ நாம் எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே உடைய ராஜ்யத்துக்கு உடைய பரம எருசலேமுக்குள் நான் பிரவேசிக்க நீர் என்னை தகுதிப்படுத்தும். பாவியாய் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றும். என்னால் முடியல ராஜா, உம்முடைய அன்பு என்னுடைய பாவத்தை கழுவட்டும். உம்முடைய கல்வாரியிலே நீர் எனக்காக சிந்தின ரத்தம் என்னுடைய பாவ கரைகளை எல்லாவற்றும் கழுவட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெப சிந்தையோடு நம் முழங்கால் படித்தவர்களாய் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஜீவனே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவனே என்னை தேடலாகுமா,
வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. சொல்வோம், வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. எல்லாரும் உணர்ந்தவர்களா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவரின் முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ராஜா உம்மோடு கூட நான் வாழணும் ஆண்டவரே. உம்மை விட்டு நான் எங்கே போக முடியும் ராஜா? நீங்க இல்லாத வாழ்க்கை பூஜ்ஜியம் ஆண்டவரே, அது ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. உம்மோடு நான் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மன்னான மனிதன் நான், என்னால் எதுவாகுமா? மன்னான மனிதன் நான், என்னால் எதுவாகுமா? உம் பிள்ளைய நான் வாழ முடியுமா? உம் பிள்ளைய நான் வாழக்கூடுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு முன்பாக வந்தாலும் நான் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகவே மாட்டேன் ஆண்டவரே. நான் உம்மோடு வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் நான் மாறுவேன். பாவியின் மீது நீர் வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் மீது உம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறீர், ஆனால் நான் வாழ தெரியாமல் தவிக்கிறேன். உம்முடைய அன்பை எனக்கு அதிகமாய் காட்டும், உம்முடைய அன்பை ருசிக்க எனக்கு கிருபை தாரும். உம்மை விட்டு கடுகளவு கூட நான் பிரிந்து போக கூடாதப்பா. நான் உம்மை விட்டு விலகி போகாதபடி உம்முடைய கரம் என்னை தாங்கி பிடிக்கட்டும் ராஜா. உன்னத தேவனே, நீர் என்னோடு இருந்து என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை நடத்தும் என்று நம்ம எல்லாரும் கேட்போம். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்முடைய பாதபடியிலே அமர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கிலும் தேவனுடைய ஆண்டவரை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரை புதிய நம்பிக்கை சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அன்பை வெளிக்காட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக தேவனே, உம்முடைய பரம எருசலேமுக்குள் ஜனங்கள் வருவதற்கு அவருடைய இருதயத்தை தகுதிப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே உண்மையாய் வாழ, கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் வாழ, கர்த்தருக்கு முன்பாய் நேர்மையானவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய காயப்பட்ட கரத்தில் இவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சீக்கிரமா இந்த சூழ்நிலைகள் மாற, உம்மை விடுதலையோடு கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய காயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எங்களுடைய இருதயங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. தேவனுடைய வார்த்தை நாம் கேட்போம். கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனித்து நம்மை பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை வேளையிலே இவ்வளவு நேரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி நீங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நம்மோடு ஆண்டவருடைய கிருபையுள்ள கரம், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வந்ததுக்காக கர்த்தருக்கு நான் முழு மனதோடு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த காலை வேளையிலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17, 14.
Revelation chapter 17 verse 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவஜனமே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்திலே வரப்போகிறார். கர்த்தருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். நம் இயேசு மிகவும் நல்லவர். நம் இயேசுவானவர் மிகவும் அன்புள்ள தேவன். இந்த காலை வேளையிலே உங்களை அவர் நேசிக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். நம்மை நேசித்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் அருமையானவர்களே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இன்னும் இந்த உலகத்திலே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அந்த பாக்கியத்தை பெறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனும் கெட்டு போகாதபடி எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்களும் ஜெபத்திலே ஜனங்களை நினைவு கூறும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை, மனவாட்டியாக இருக்கிற திருச்சபை மக்களை, தேவ பிள்ளைகளை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக மிக சீக்கிரம் அவர் வரப்போகிறார். இந்த காலகட்டங்கள், இந்த கொள்ளை நோய் பரவுகிற இந்த காலகட்டங்கள், இந்த உலகம் கடந்து போகிற சூழ்நிலை, இயேசுவானவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை துல்லியமாய் நமக்கு எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் சந்திக்கிற நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் வாசிக்க கேட்ட வசனமானது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். 3 குறிப்புகள். அவரோடு கூட நித்தியமாய் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து இங்கே பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாக வெளிப்படுத்தியிருக்கிற வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் ஒப்புக் கொடுக்கவும் ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த வார்த்தையின்படியே நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த குறைவும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லாமல் எங்கேயும் கர்த்தர் உங்களை நேர்த்தியாக நடத்துவார். நம்முடைய ஓட்டம் முடிந்த பிற்பாடு, இல்லாவிட்டால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகையின் போது நம்மை அவரோடு கூட ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவானவர் ரகசிய வரியில வந்து தம்முடைய ஜனங்களை எடுத்துக்கொண்ட பிற்பாடு இந்த உலகமானது அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு கொடுமையான மனுஷனுடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட போகிறது. அந்த அந்தி கிறிஸ்துவானவன் 7 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை உபத்திரவமும் மகா உபத்திரவம் படுத்தி மக்களை பாடுபடுத்துகிற ஒரு காலம் காத்திருக்கிறது. அந்த 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவனுடனே கூட யுத்தம் பண்ணும்படியாக இறங்கி வருவார் என்பதை குறித்து இந்த வசனத்தினுடைய மேற்பாகத்திலே நாம் படிக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17-14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். யார் என்றால் அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட இருக்கிற ராஜ்ய பாரத்தில் இருக்கிற மக்களும் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவோடு கூட யுத்தம் பண்ண எழும்புவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரானவர் எப்படிப்பட்டவர்? ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஆட்டுக்குட்டியானவர். அவர் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய தேவன் யார்? அவர் ஜெயிக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம்? ஜெயிக்கிற, ஜெயத்தை சம்பாதித்த தேவனுடைய பட்சத்தில் நாம் இருக்கிறோம். ஏற்கனவே 2000 வருஷங்களுக்கு முன்பாக சாத்தானை சிலுவையிலே ஜெயித்த ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையின் மேலே வெற்றி சிறந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இனி நமக்கு அருமையானவர்களை அவர் கொடுக்கிற
சமாதானம், அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற விடுதலை பரிபூர்ணமாக அனுபவிக்க நமக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே முதலிலே இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவர் ஜெயிப்பார். நாம் ஜெயிக்கிற தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறோம். இப்பயும் நம்ம ஜெயம் கொண்ட, ஜெயத்தை சம்பாதித்த கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறோம். இனி தோல்வி நமக்கு இல்லை, தோல்வி உங்களுக்கு இல்லை. கர்த்தருடைய ஜனமே, எந்த விஷயத்திலும் நமக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஜெயத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 57வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்பொழுதும் வெற்றி. ஏற்கனவே படித்தோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவை எங்கேயும் பைபிளில் நம்ம பார்ப்போமானால் தேவ பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு அழிவு இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் அருமையானவர்களே எந்த விதத்திலும் தோல்வியே கிடையாது. ஜெயத்தை சம்பாதித்த தேவன் நம்முடைய தேவன். அவர் வரப்போகிறார். வந்து அந்தி கிறிஸ்துவோடு கூட அவர் யுத்தம் பண்ணுகிற வேளையிலே நாமும் கர்த்தரோடு கூட இருப்போம். அந்த 7 வருஷ உபத்திரவமும் மகா உபத்திரவ காலத்துக்கு பிற்பாடு பகிரங்க வருகையிலே, வருகிற வேளையிலே, அந்த சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிற வேளையில் அவரோடு கூட இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. அந்த 3 குணாதிசயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் கடைசி குணாதிசயத்தை கொஞ்சம் நான் விளக்கி அதனுடைய ஆசீர்வாதங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேகர் நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அநேகர் குறிப்புகளை எழுதி அந்த குறிப்புகள் எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். நிச்சயமாகவே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பன் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையை கைக்கொள்கிறபடினாலே நீங்கள் பிழைப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தியானியுங்கள், கடைபிடியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. இந்த வசனம் உங்களுடைய கால்களுக்கு தீபமும் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடரல் இல்லை. ஆகவே முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 17-14 சொல்லப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நிரந்தரமாய் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை தேவதூதன் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நிரந்தரமாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. முதல்ல இங்கே நாம் பார்க்கிற குறிப்பு, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயம், உறுதி நமக்கு இருக்க வேண்டும். முதலாவதாக எல்லாரும் அறிந்த வண்ணமாக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். எல்லாரும் இயேசுவிடம் வரலாம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அவரே பரலோக ராஜ்யத்துக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுக்கலனால் உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் சமாதானம் காத்திருக்கிறது. முதலாவதாக எல்லாரையும் அழைக்கிறார். ஏழைகள், பணக்காரர்கள் யாராக இருந்தாலும், படித்தவர்கள், படிப்பறியாதவர்கள் யாராக இருந்தாலும், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறேன், நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறேன், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன் என்று எல்லாரையும் அழைக்கிறார். இரண்டாவதாக அவரோடு கூட அருமையிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அழைக்கப்படணும் என்று நம்ம பார்த்தோம். அந்த அழைக்கப்பட்ட மக்கள் இருந்து அவர் பிரித்தெடுக்கிறார், விசேஷித்த அழைப்பை கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடத்தில் வரலாம். இரண்டாவதாக அவர் அதிலிருந்து பரிசுத்தவான்களை அழைக்கிறார், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கிறார். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பரிசுத்தம் உள்ள தேவன்.
சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். இடத்துல நாம் வர வேண்டுமானால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு பழையவையெல்லாம் ஒளிந்து பரிசுத்தமானவான்களாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக கர்த்தரிடத்திலே நாம் வர எதிர்பார்க்கிறார். ஆகவே எல்லாரையும் முதல்ல பொதுவாக அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க என்று கூப்பிடுகிறார். இரண்டாவதாக அதிலிருந்து பரிசுத்தவான்களை அவர் எடுத்துக்கொண்டு பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கிற தேவன் நம்மையும் அந்த பரிசுத்தவான்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். 1 பேதுருவின் நிருபம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம எங்கிருந்து எங்கே அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து பேதுரு குறிப்பிட்டிருக்கிறார். முதல் பாகத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்திருக்கிறார். முன்னே இருளில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், முன்னே தேவனற்றவைகளை வழிபட்டு கொண்டிருந்தோம், தேவனல்லாதவைகளை ஏற்றுக்கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியாக இயேசுவிடம் நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது ஆச்சரியமான ஒளியிலே நாம் இருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஒளியிலே நாம் இருக்கிறோம். மகிமை நிறைந்த பரலோக ராஜ்யத்துடைய பாதையிலே நாம் பிரவேசித்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல வழியிலே நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 13ஆம் வசனம் இருளில் இருந்த நம்மை தம்முடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தின தேவனாக அவர் இருக்கிறார். இருளில் இருந்தோம், அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக தேவன் உங்களை அழைத்திருக்கிற என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். வேத புஸ்தகத்திலே அநேகரை தேவன் அழைத்திருக்கிறார். குறிப்பாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை அழைத்தார். சின்ன பையன் சாமுவேலை, தேவாலயத்திலிருந்து அந்த மகனை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். சாமுவேல் என்ற அந்த சிறு பிள்ளை வாழ்ந்த அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. கேட்க கிடையாத ஒரு அபூர்வமாக இருந்தது. தரிசனங்கள் யாருக்கும் அந்த நாட்களிலே கொடுக்கப்படவில்லை. ஆகிலும் அந்த சூழ்நிலையிலே சிறு பிள்ளை சாமுவேலை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த 4 முறை சாமுவேலை அழைத்தார். கடைசியாக சாமுவேலே சாமுவேல் என்று அழைக்கும் பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற சிறு பிள்ளை ஆண்டுடைய சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். 2வது குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை 14வது வசனம் அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2வது குறிப்பு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எல்லாரையும் அழைக்கிறார். கோடாகூடி மக்கள் பூமி உலகத்தில் இருக்கு, இந்த உலக உருண்டையிலே பூமியின் மூளை முடுக்கெல்லாம் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அழைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்ட அந்த கட்டத்திலும் இருக்க வேண்டும். 2வது தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரிலே நீங்களும் ஒருவராக இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே என்னை தேவன் பெயர் சொல்லி என்னை அழைத்திருக்கிறார். தேவன் என்னை அவருடைய மகனாக மகளாக பரிசுத்தமுள்ள பிள்ளையாக வாழ என்னை அழைத்திருக்கிற நிச்சயம் இருக்கட்டும். 2வது அழைக்கப்பட்ட கூட்டத்தில் அடுத்தபடி என்னை தேவன் தெரிந்து கொண்டார் நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 7:6. அருமையானவர்களே, இந்த இடத்துல தேவன் தம்முடைய ஜனங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நாம் நம்முடைய தேவனுக்கு பரிசுத்தமான ஜனம், கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம் என்று இங்கே கர்த்தரை உரைத்திருக்கிறார். 2வதாக பூச்சக்கரத்திலே, அப்படி என்றால் பூ உலகத்திலே பூலோகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். எதற்கு தெரிந்து கொண்டார்? பரிசுத்த ஜனமாக இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். 2வது அவருக்கு சொந்தமாக இருப்பதற்காக. திருச்சபையே,
விசுவாசிகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்கு சொந்தமாக இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யார் இருப்பார்கள்? பரலோக ராஜ்யத்திலே யார் பிரவேசிப்பார்கள்? அவள் அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கட்டும். இரண்டு மனமுள்ளவர்களாக ஒருபோதும் கர்த்தரை பின்பற்ற முடியாது. இரண்டு நினைவுகளால் ஒருபோதும் கர்த்தரை பின்பற்ற முடியாது. ரெண்டு எஜமான்களுக்கு ஒருபோதும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தரே தேவன், இயேசுவே ஆண்டவர், என் வாழ்க்கைக்கு அவரே கடைசி வரைக்கும் பொறுப்பு, இயேசுதான் எனக்கெல்லாம் என்று உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து 100% இயேசு கிறிஸ்துவை அண்டி நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பூமியினுடைய எல்லையெங்கும் சுற்றி அருமையுள்ளே ஆண்டவர் நம்மை பார்த்து தெரிந்து கொண்டார். இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் இருந்து அவருக்கு சொந்தமாய் நாம் இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. We are the chosen generation. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நமக்கு என்னென்னும் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். மூன்றாவது குறிப்பை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 ஆட்டுக்குட்டியானவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட, மணவாளனோடு கூட இருக்கக்கூடிய மக்கள் யார்? ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய மக்கள் யார்? அவர்கள் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை, உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டிருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், அதோடு நின்று போகவில்லை. யார் இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்தியமாய் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள்? ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யார் இருப்பார்கள்? உண்மை உள்ளவர்கள். அழைக்கப்பட்டுள்ள அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். உண்மையுள்ளவர்கள் எவ்வளவு பேர்? சங்கீத புஸ்தகம் 12ஆம் சங்கீதத்திலே இதனுடைய புள்ளி விவரத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 12:1 ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மையுள்ளவர்கள் எவ்வளவு பேர்? உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். எல்லாம் இருக்கலாம். உலகத்திலே மக்கள் மத்தியில் எல்லாரும் இருக்கலாம். திறமைசாலிகள் இருக்கலாம், படிப்பாளிகள் இருக்கலாம், விஞ்ஞானிகள் இருக்கலாம், அறிவாளிகள் இருக்கலாம், திறமை உள்ளவர்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அப்படியானால் உண்மை உள்ளவர்கள் ரொம்ப அரிது. இந்த பூமியிலே உண்மை உள்ளவர்கள் மிக சொற்பம். அதுவும் அருமையிலே பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில், திருச்சபையில் உண்மை உள்ளவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலே மிகவும் குறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உண்மையுள்ள ஒரு விசுவாசியாக நாம் இருக்கிறோமா? கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா? திருச்சபைக்கு உண்மையாக இருக்கிறோமா? குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறோமா? கணவன் மனைவி ஒருவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறீர்களா? பிள்ளைகளே பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த உலகமானது உண்மையை தவிர்த்து உண்மையை வெறுத்து வாழ்கிற உலகமாக இருக்கிறது. உண்மையான அன்பு இல்லை, உண்மையான மனித சுபாவம் இல்லை, உண்மையான இரக்க குணம் இந்த உலகத்தில் இல்லை. உலகமானது அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையுள்ள இயேசுவினுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். தேவனோடு கூட இருக்கக்கூடிய மக்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட, கடைசியாக உண்மை உள்ளவர்கள். வேத புஸ்தகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வருகை குறித்த உதாரணங்களை சொல்லும் பொழுது தாளந்துகளை குறித்த ஒரு உவமையை மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் அந்த வசன பகுதியிலே தாளந்துகளை குறித்த உவமை சொல்கிறார். ஒருவனிடத்திலே 5 தாளந்தும், மற்றொரு 2 தாளந்தும், கடைசியிலே இன்னொரு இடத்திலே 1 தாளந்தும் கொடுக்கப்பட்டது. 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை சம்பாதித்து 5 தாளந்தை 10 தாளந்தாக மாற்றுகிறான். இரண்டாவது ஆள் 2 தாளந்தை வாங்கியிருக்கிறார். 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்தை அவன் பெருக்கினதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 1 தாளந்தை வாங்கினவன் ஒன்றும் செய்யாமல் அந்த தாளந்தை மண்ணிலே புதைத்து வைத்ததை நாம் பார்க்கிறோம். முதல் 2 பேர் 5 தாளந்து 2 தாளந்து வாங்கினவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது,
உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இந்த வார்த்தையை கவனியுங்கள். நாமும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில், நமக்கை வரப்போகிற மணவாளனிடத்திலே வாங்க போகிற ஒரு நற்சாட்சி, ஒரு நற்சான்று, சர்டிபிகேட், இயேசுவானிடத்தில் பெற வேண்டிய ஒரு நல்ல வார்த்தை. நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவரும் திரும்பி வரும் பொழுது நம்மிடத்திலே கணக்கு கேட்கப் போகிறார். இன்றைக்கு எல்லாருக்கும் தாளந்து கொடுத்திருக்கிறார். சபையிலே தாளந்துகள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருக்கும் திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை, வரங்களை, கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு தேவன் கொடுத்த தாளந்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தேவன் கொடுத்த தாளந்தை ஆண்டோடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறீர்களா? இல்லாவிட்டால் புதைத்து வைத்திருக்கிறீர்களா? புதைத்து வைத்தவனுக்கு சான்று கொடுக்கிறார். பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே என்று அவனுக்கு சான்றிதழை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 30வது வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு தாளந்தை வாங்கினவன் நரகத்துக்கு தள்ளப்படுகிறான். அவன் எந்த காரியத்தையும் ஆண்டருக்காக செய்யவில்லை. இன்றைக்கும் நம்முடைய மனசாட்சியை மழுங்கடித்து, நம்முடைய மனதில் ஆண்டவர் உணர்த்துகிற, பரிசுத்தாவின் பேசுகிற வார்த்தைகளை தட்டிவிட்டு சுயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்காக தேவன் கொடுத்த தாளந்துகளை, எனக்காக அவர் கொடுத்த வரங்களை அடல் மூட்டி எழுப்பி தேவனுடைய நாமம் மகிமைப்பட, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, கர்த்தருடைய அன்பை ஜனங்கள் அறிந்து கொள்ள நான் எழுப்பி பிரகாசிப்பேன். ஜபம் ஒரு தாளந்து. ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். சகல மக்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். வேத வசனம் தெரியாத மக்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்கள். சபைக்கு, ஊழியங்களுக்கு புரோஜனமாக, கடைசி வரைக்கும் திருச்சபைக்கு நான் புரோஜனமாக இருப்பேன், ஊழியங்களுக்கு நான் புரோஜனமாக இருப்பேன். எந்த விதத்திலும் என்னால் தேவனுடைய ஊழியத்துக்கும் திருச்சபைக்கும் இடர் நான் உண்டாக்க மாட்டேன் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். வரும்பொழுது சாட்சி கொடுப்பார். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உனக்கு கொடுத்த கொஞ்ச ஆசீர்வாதத்தில் உண்மையாக இருந்தாய், உனக்கு கொடுத்த கொஞ்ச தாளந்தில் உண்மையாக இருந்தாய், உனக்கு கொடுத்த கொஞ்ச விஷயங்களிலே உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன், அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். இங்கேயும் வைப்பார். உண்மையா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இங்கேயும் கர்த்தர் உங்களை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பார். தாழ்வில் இருந்த உங்களை ஆண்டவர் பிரபுக்களோடு, ராஜாக்களோடு, ஜனத்தின் அதிபதிகளோடு கூட உயர்ந்த இடங்களிலே உங்களை அமர பண்ணுவார். நம் இயேசு நல்லவர். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு அமரச் செய்கிற தேவன். சிறுமையும் எளிமையுமானவனை கர்த்தர் நினைத்தொருளி உயர்ந்த இடத்தில் வைக்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மையா இருங்க. எனக்கு ஆண்டவர் இருந்து 5 தாளந்து கொடுக்கலையே, 2 தாளந்து கொடுக்கல, 1 தாளந்து தானே கொடுத்தாரு, போச்சு வைக்காதீங்க. அந்த 1 தாளந்தையும் பயன்படுத்துங்கள். கொஞ்ச காரியங்களிலே, கொஞ்ச ஆசீர்வாதங்களிலே, சின்ன விஷயங்களிலே உண்மையாக இருங்கள். உண்மையை பேசுங்கள். உயிரே போனால் உண்மையை பேசுங்கள். ஜனங்கள் மத்தியிலே உண்மையாய் நீங்கள் நேர்மையாய் வாழுங்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்ற ஒரு சான்றிதழை தேவன் நமக்கு தரப்போகிறார். கடைசியாக இந்த வசனம் சொல்லுகிறது, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. யார் ஆட்டுக்குட்டியானுடைய சமூகத்தில் இருப்பார்கள்? பரலோக ராஜ்யத்தில் யார் இருப்பார்கள்? உண்மை உள்ளவர்கள். உண்மையுள்ள சகோதரனே, நமக்கு ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி. அல்லேலூயா. அழைக்கப்பட்டிருக்கலாம், ஓகே, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப சந்தோஷம். அது போதாது. உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரையில் குறைந்திருக்கிறார்கள், உண்மையுள்ளவர்கள் திருச்சபையில் குறைந்திருக்கிறார்கள், உண்மையுள்ளவர் ஊழியத்திலே குறைந்திருக்கிறார்கள். உண்மை உத்தமமாய் நாம் செயல்பட வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். பலவிலெல்லாம் ஒளியட்டும். முன்னாடி ஒருவேளை உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம், போகட்டும். இனி 100% கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். எனக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களிலும் உண்மையாக இருப்பேன். நான் என்னுடைய மனசாட்சி என்னை நியாயத்திருக்கிற
காரியங்களை உணர்ந்து தேவனுக்கு நான் பயந்து தேவ சத்தத்துக்கு அடிபணிந்து வாழ்வேன் என்று அர்ப்பணியுங்கள். தேவன் பரலோக ராஜ்யத்தை நமக்கு வைத்திருக்கிறார். உங்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசியுங்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள் என்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக, உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 28:20. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷமா இருக்குது, நான் இன்னும் ஆசீர்வாதம் பெறலையே, எங்கேயோ வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நமக்கு அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை, தேவ பிரசன்னத்தை கர்த்தருடைய வழிநடத்தல் ஒருவேளை நீங்கள் பெறாமல் இருப்பதனால் குறைவு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அருமையிலே, வல்லமையான ஒரு வாக்குத்தத்தம். எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும்? உண்மையுள்ள மனுஷன், ஃபெய்த்ஃபுல் மேன், உண்மையுள்ள மனிதன், ஹானஸ்ட் மேன். அருமையிலே, நீதிமான், உத்தமன், உண்மையாயிருக்கிற மனிதன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற பல்கலைக்கழகத்தில் போய் சர்டிபிகேட் வாங்கணும், படிக்கணும், நாடு நாடாக சென்று வேலை செய்து சம்பாதிக்கணும் இல்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் வரைந்திருக்கிற வாக்குறுதி என்ன? உண்மையாக இருங்கள். இந்தியாவில் இருக்கிறீங்களா? உண்மையாக இருங்கள். கிராமத்தில் இருக்கிறீங்களா? உண்மையாக இருங்கள். பட்டணத்தில் இருக்கிறீங்களா? உண்மையாக இருங்கள். எங்கே வைத்திருக்கிறாரோ, சிறிய வாழ்க்கையோ பெரிய வாழ்க்கையோ, எளிமையான வாழ்க்கையோ உயர்ந்த வாழ்க்கையோ, தேவன் வைத்திருக்கிற விஷயத்தில் உண்மையாக இருங்கள். 1 தாலந்து வாழ்க்கையா? உண்மையா இருங்க. உங்கள் ஆண்டவர் 5 தாலந்து நம்பி கொடுத்திருக்கிறாரா? உண்மையாக இருங்க. 2 தாலந்து கொடுத்திருக்கிறாரா? உண்மையாக இருங்கள். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அருமையிலே, ஏற்கனவே மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம படித்தோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற மக்களை ஆண்டவர் அநேகத்துக்கு அதிகாரமாக மாற்றுகிறார். 2வது ஆசீர்வாதம், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசி என்ற அனுமதி நமக்கு கிடைக்கிறது. 3வது ஆசீர்வாதம் இங்கே பார்க்கிறோம். பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷி, உண்மையுள்ள ஊழிய பிள்ளைகள் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது ஆசீர்வாதம், கடைசி ஆசீர்வாதம், உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கட்டளையும் கட்டளைக்கு பிற்பாடுள்ள ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. இதை தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட நான் இந்த வார்த்தை அறிவிக்க விரும்புகிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும் படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீ மரணபரியந்த உண்மையாயிரு. இதுவரைக்கும் உண்மையாக இருக்கணும். ஐயா, நான் 1 வருஷம் உண்மையாக இருந்துட்டேன். ஐயா, நான் 1 மாசம் உண்மையாக இருந்துட்டேன். ஐயா, 10 வருஷம் உண்மையாக இருந்துட்டேன். போதாது. நீங்கள் மரண பரியந்தம், உங்கள் சுவாசம் ஒளியும் வரை, உங்களுடைய மூச்சு நிற்கிற வரைக்கும், உங்கள் ஓட்டம் ஓடி முடிக்கிற வரைக்கும் நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் சொல்லியிருக்கிறார். பிசாசானவன் நம்மை சோதிக்கும் பொருட்டாக 10 நாள் உபத்திரவம். இந்த கொரோனா வைரஸ் கொள்ளை நோயினுடைய அதனுடைய பாதிப்பு எவ்வளவு நாள் இருக்கும்? 10 நாள் உபத்திரவம், லேசான உபத்திரவம், கொஞ்ச கால பாடு. இது நமக்கல்ல, திருச்சபையே. இந்த கொள்ளை நோயினுடைய பாடுகள் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. உலகமே மூடப்பட்டிருந்தாலும், அருமையிலே நம்முடைய வாழ்க்கை முடக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தானை சிலுவையிலே தலையை நசுக்கி ஜெயித்தவர். 2வதாக ஜெயிப்பார். ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்களோட கூட, அந்த கிறிஸ்துவனுடைய கூட்டத்தாரோடு கூட அருமையிலே யுத்தம் பண்ணி ஜெயத்தை சம்பாதிக்க போகிறவர். ஏற்கனவே ஜெயித்து விட்டவர், இனியும் ஜெயிக்க போகிறார். அந்த ஜெயத்தை சம்பாதித்த தேவன் பக்கத்தில் நாம் இருக்கிறோம். எல்லா தேவன் சம்பாதித்த ஜெயித்த ஜெயங்களும், அவர் சுதந்திரித்த எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடையதே. அல்லேலூயா. அப்போ இந்த பாடு காலங்கள், கொஞ்ச நாட்கள், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. கொள்ளை நோய், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறேன், கொள்ளை நோய் உங்களை தாக்குவதில்லை.
திருச்சபையை தாக்குவதில்லை, விசுவாசிகளை கர்த்தருடைய ஊழியக்காரை தாக்குவதில்லை. ஏன் பொது ஜனங்களை இனி தாக்காது என்று இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. யார் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ நம்ம நிச்சயமாய் தாக்குவதில்லை. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இனி என்ன சோதனை வந்தாலும், கர்த்தருடைய வருகை மட்டும், என்ன சோதனை வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பாடு வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், சாத்தானுடைய எதிர்ப்புள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் பயப்பட வேண்டாம், பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து, நீ படப்போகிற உபத்திரவங்களை குறித்து பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து பெரியவர், ஜெயத்தை சம்பாதித்தவர், ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர் ஒருபோது நீங்குவதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச கால பாடு அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும். உங்கள் இருதயம் இந்த காலை வேளையிலே ஸ்திரப்படட்டும். இன்னும் ஒரு வேளை உறுதியா கர்த்தரை விசுவாசிக்கலையா? உறுதியா விசுவாசியுங்கள். தோமாவை போல சந்தேகத்தோடு ஆண்டவரை தேடாதீங்க. ஜெபிக்கிறீங்களா? தோமாவை போல சந்தேகத்தோடு வராதீங்க. இயேசு கிறிஸ்து பேதுருவை கடலின் மீது நடக்க செய்தவர். அவரை பின்பற்றின பேதுருவை கடலின் மீது நடக்க செய்த தேவன். பேதுரு சந்தேகத்தோடு காற்றினுடைய கோரத்தை பார்க்கிறான், மூழ்கி போகிறதை பார்க்கிறோம். நாமும் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது மூழ்கி போவோம், சோதனைகளை நாம் பார்க்கும் பொழுது மூழ்கி போவோம். இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் எல்லாருக்கும் மகிமை நிறைந்த வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் தந்தரல போகிறார். அருமையிலே, நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாக இருங்கள். மனுஷனுக்காக உண்மையை மறைக்காதீங்க. மனுஷனுக்காக பொய்யை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். அருமையிலே, இந்த உலகமெல்லாம் மாயை, மாயை, மாயை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷன் காணுகிற எல்லாம் மாயை. மனதுக்கு சஞ்சலம். அற்ப காலத்தில் இந்த உலகத்தில் தோன்றி மறைகிற உலக சிற்றின்பத்திற்காக, உலக பாவத்திற்காக சாத்தான் வைத்திருக்கிற இந்த உலக வஞ்சக வலையிலே சிக்கிக்கொள்வதற்காக உண்மை இழக்க வேண்டாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருங்கள், மரண பரிந்தும் உண்மையாக இருங்கள். கடைசி ஆசீர்வாதம் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நம்முடைய சிரசில வைக்க போகிறார். அல்லேலூயா. வாழ்ந்த வாழ்க்கை உலகத்தை பார்க்கும்படியாக நம்மை தேவன் உலகத்திலே நம்மை படைத்து விட்டார். உலகத்தோடு நம்முடைய கதை முடிய போறதில்லை. இதற்கு பிற்பாடுதான், உலக வாழ்க்கைக்கு பிற்பாடுதான் நித்தியமான 2 இடங்கள். ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். அக்கினியும் கந்தகம் எரிகிற நரக கடலிலே எந்த பிள்ளைகளும் எந்த ஜனங்களும் தள்ளப்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஆண்டவரை சேவிப்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் துச்சம் என்று நினைத்து இயேசுவை நீங்கள் பின்பற்றி ஓடுங்கள். இயேசுவை நோக்கி ஓடுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தந்தருள்வார். உண்மையுள்ள பிள்ளைகள் ஒரு நாளும், உண்மையுள்ள விசுவாசிகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, கெட்டு போவதில்லை, குறைந்து போவதில்லை. கர்த்தர் உங்களோடு, உங்களுடைய குடும்பத்தோடு கூட என்றென்றும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஜனமே, இந்த நாட்கள் சீக்கிரமாய் முடிவுக்கு வந்து திருச்சபையிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய நாளை எதிர்பாருங்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து அற்புத உத்தரவை சீக்கிரத்திலே போட்டு நாமை சபையில கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி பயபக்தியாய் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளிட நிற்கும். நாங்கள் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் எங்களுக்கு சதம் அல்ல. இந்த உலகம் எங்களுக்கு ஆண்டவரே ஐயா நிரந்தரம் அல்ல. ஆண்டவரே, உலகத்துக்காக எங்களுடைய உண்மையை இழக்காதபடி, அழைப்பை இழக்காதபடி, தெரிந்து கொள்ளுதலை தூக்கிப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும். கொடுக்கிற தாளந்தை ஏற்றுக்கொண்டு சபையோடு இணைந்து இறுதி மட்டும் உடைய ஊழியத்தை செய்ய கிருபை தாரும். விசுவாசிகளுக்குள் ஆண்டவரே, சத்துரு விதைக்கிற அவனுடைய ஆயுதங்கள் வாய்க்காமற் போகட்டும். சத்துரு சபையை பாழ்கடித்து நரகத்தில் இழுப்பதற்கு தீவிரமாய் முயற்சி செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த கர்த்தருடைய பிள்ளையும் பிசாசின் வலையிலே விழுந்து விடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள ராஜா. இந்த காலை வேளையில் வார்த்தைகளை கேட்ட எல்லாரோடும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும்.
இயேசுவின் நாமத்தில் எல்லாருடைய சூழ்நிலைகளும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுக்கு உண்மையுள்ள இருதயம், உத்தமம் நிறைந்த இருதயம் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பரலோக ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அந்த குண நட்சத்திரம் எங்களுக்கு தாரும். இந்த உலகத்திலும் ஆண்டவரே நாங்கள் அப்பா கடைசி வரைக்கும் நாங்கள் ஜீவிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஜெயத்தினை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஏற்கனவே சிலுவையிலே எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடித்து விட்டதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது மக்களுக்கு தேவைப்படுகிற எல்லா தேவைகளையும் நீர் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையினால் எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகார இருள், பிசாசினுடைய பயம், சாபம் என்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எல்லா பயத்தின் ஆவிகளை கர்த்தர் சுட்டரித்து போடும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. மந்திர ஏவல் பில்லிசுனிய கட்டுகள் சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். குடும்பத்திலே குழப்பம், சமாதானமின்மை, வாக்குவாதம், சண்டைகள் இயேசுவின் நாமத்தில் பாதலத்தில் தள்ளுண்டு போகட்டும். ஒவ்வொரு மக்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடும், தேசத்தின் மேல் அசைவாடும், எல்லா திருச்சபைகள் மேல் அசைவாடும். குறிப்பாய் புதிய நம்பிக்கை எங்களுடைய திருச்சபை ஊழியங்கள் மேலே, கிளை ஊழியங்கள் மேலே, எல்லா விசுவாசிகளும் கர்த்தருடைய ஊழியர்கள் மேலும் ஆவியானவரை நீர் அசைவாடும். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் எழுப்புதலை, ஆசீர்வாதத்தை, மனமகிழ்ச்சியை தந்தருவதாக. ஜெபத்திலே எல்லாரும் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் காத்திருக்கட்டும். வேதத்தை வாசிக்க, தியானிக்க, எல்லாரோட சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள ஜனங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லியிருக்கிறேன். முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் நாங்கள் உங்களுடைய அன்பை சொல்ல கிருபை செய்யும். இப்பொழுது அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பூட்டப்பட்ட நிலைமை திறக்கப்படுவதாக. சபைகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தில் வல்லமையாய் நடத்தப்படுவதாக. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினுடைய காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவரீர் இறங்கி ஆண்டவரே நீர் அற்புதத்தை, அதிசயத்தை உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லாருடைய குடும்பத்துக்கும், வாழ்க்கைக்கும், ஆவி ஆத்தும சரீரத்துக்கும் உம்முடைய வல்லமை பாய்ந்தருவதாக. சுகம் பாய்ந்தருவதாக. ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்திலும் நிரம்பி வழிவதாக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த வார்த்தையை கடைபிடித்து நாங்கள் இறுதி வரைக்கும் உண்மை உத்தமமாய் ஜீவிக்க உதவி செய்யும். ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய பாதபடியிலே உண்மை உத்தமமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களில் எடுத்து எங்களை பிரயோஜனப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்தும். ஜனங்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஊழியக்காரனாகிய அடியான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்த கொண்டில் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதோடு வாக்கை நிறைவேற்றும். அவருடைய நாட்களில் நீதிமான் சொலிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்ற வாக்கு நிறைவேறட்டும். கேட்ட வார்த்தைகளை உள்ளத்தில் பதிய செய்யும். வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். சகல துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இம்மட்டும் இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற எல்லா குடும்பத்தையும் ஆசிர்வதித்து பரலோகத்தில் அவருடைய பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தாவின் உரத்தினை தந்துள்ள வேணுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தரை வருகை மட்டும் நம்மோடு ஒரு நிலைத்திருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மிகுந்த சந்தோஷம். இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.